இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2026 மார்ச் மாதம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சியானது நடக்க இருக்கிறது. அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி மீன ராசியில் அடுத்த 2 வருட காலங்கள் சஞ்சாரம் செய்துட்டு வரும். பொதுவாக மீன ராசியில் இந்த சனியினுடைய சஞ்சாரம் என்பது ஒரு மாதிரி டிப்ரெஸ்டான விஷயங்களை தான் அதிகம் ஏற்படுத்தும். அதுதான் இந்த 2025ஆம் வருடத்தை பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லா விஷயங்களும் ஓகே அப்படின்னு சொன்னாலும் கூட தனிப்பட்ட நிலைகளில் அவங்களுடைய மனநிலை ஒரு வெறுமையை நோக்கியே போயிருக்கும். ஒரு சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்களாகவே மாறிக்கிட்டு இருக்கும். இது எல்லா வயதினருக்குமே பொருந்தும். சின்ன பசங்கள்லேருந்து வயது மூத்தவங்க வரைக்குமே ஒரு பக்கம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமைதி நிதானம் வெறுமைங்கிற மாதிரி ஒரு பக்குவமான நிலைகளுக்கும் போயிட்டு இருப்பாங்க. பட் முடிவென்னமோ ஒரு அமைதியான நிலையில் போய் மந்தமாக விருப்பு அற்ற நிலைகளில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருந்துட்டு வரும். ஆனால் இந்த காலகட்டங்களில் பிரச்சனைகளுக்கு ஓய்வே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று முடிஞ்ச இன்னொன்று அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வந்தது நிறைய சிக்கல்களையும் மன அலைச்சல்களையும் சோர்வுகளையும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இது ஜென்ரலாக மீன ராசியில் சனி வந்துருச்சு அப்படின்னாலே ஒரு டிப்ரெஸ்டான விஷயங்கள் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இங்கே மற்ற கிரகங்களுடைய நிலைகள் தான் ஓரளவுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்குது. இங்கே மற்ற கிரகங்களும் பெருசாக நமக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கும்போது டோட்டலாக எல்லா விஷயங்களுமே டம்பாகி போயிருக்கும். யாருனாலையும் எதுவுமே செய்ய முடியாது. எல்லாருக்குமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனும் வெறுப்பும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஆகாத விஷயங்கள் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்து போயிட்டு இதுக்கு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் மற்ற கிரகங்கள் ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருந்ததுனால தான் இதெல்லாம் ஏதோ கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். இருந்தாலும் கைமீறி நிறைய விஷயங்கள் 2025 போய் தான் இருக்குது. பட் அடுத்து வரக்கூடிய இந்த 2 வருட காலங்கள் அப்படிங்கிறது அப்படி இருக்காது. காரணம் 2026 பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி இருக்குது. குரு உச்சநிலை அடைகிறாங்க. குரு உச்சநிலை அடையக்கூடிய இந்த காலகட்டங்களில் சனிக்கும் குருவுக்கும் நவபஞ்சம யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த யோகா அமைப்புகள் அப்படிங்கிற இந்த சனியினுடைய பாதிப்புகளை வெகுவாக குறைக்கும். சனி ஆல்ரெடி குருவினுடைய வீடான மீனராசியில் தான் இருக்காங்க. இப்போ இந்த குரு சனிக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று தன் வீட்டையே பார்க்குறாரு. சனிக்கும் அந்த பார்வை அப்படிங்கிறது கிடைக்குது. அதனால் இந்த சனியினுடைய பாதிப்பு அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. 2026 பிற்பகுதிகளில் இந்த பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் முற்பகுதிகளில் பார்த்திங்கன்னா சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சுயசாரம் பெற்று அமைகிறாங்க. அதாவது மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். ஸோ சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய எந்த ஒரு கிரகம், சொந்த ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய எந்த கிரகம் கெடுதலை செய்யறதில்லை. நட்சத்திர ரீதியாக நற்பலன்களை கொடுத்துட்டு தான் வரும். ஸோ சனியினுடைய அடுத்து வரக்கூடிய இந்த 2 வருட காலகட்டங்கள் அப்படிங்கிறது இப்படி ஏதோ ஒரு வகையில் சனிக்கு பெரிய அளவில் கெடுப்பலன்களை கொடுக்கக்கூட நிலை அப்படிங்கிறது குறையுது. சுருக்கமாக சொல்லணும்னா சனி இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தண்டிக்க மாட்டார், கண்டிக்க செய்வார். ஏன்னா சனியினுடைய வேலையே அதுதான். அதனால் இனி உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இதுவே கடைசியாக இருக்கட்டும், இனி இந்த மாதிரி தப்பு நடக்காமல் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் சனி செயல்பட்டு வருவாங்க. இதனால் எல்லா ராசிகளுக்குமே மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. எல்லாருக்குமே ஒரு படி முன்னேறக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது உண்டாகும். பொது வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஏற்பட்ட ஸ்ட்ரகிள்லேருந்து வெளிவதற்கான முயற்சிகளை கடுமையாக எடுக்கும். ஏன்னா 2025 பொதுவான நிலைகளில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆயிடுச்சு. ஸோ உலகளாவிய வகையில் அது எல்லாத்தையும் சரி செய்வதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத நீ பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க. நல்ல மலை வளம் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் இருக்கும். கல்வி நிறுவனங்களில் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதே போல் இந்த சொத்து சுகங்கள் வகையில் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக காணப்படும். குறிப்பாக இந்த தங்கத்தினுடைய விலை என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷ கடைசியில் கரெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த அசட் ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய ஏற்ற இறக்கங்களை பார்க்கும். ஸோ பொதுவான உலகளாவிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கண்ட்ரோலாக தான் இருக்க போகுது. குறிப்பாக இந்த போதைப் பொருட்களுடைய தொந்தரவுகள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் குறையவே ஆரம்பிக்கும். ஜோதிட ரீதியாகவும் இது எல்லா ராசிகளுக்கும் எல்லா லக்னங்களுக்குமே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அடுத்த 2 வருட காலங்களுக்கு உங்களுடைய ராசி லக்னங்களுக்கு இந்த சனியனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னம்
விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் சனியானவர் ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க. சனியை பொறுத்த வரைக்கும் 3க்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க. பொதுவாக விருச்சிக ராசியினுடைய நிலை அப்படிங்கிறது சமீபகாலமாக ஓகே தான், பரவாயில்ல, ரொம்ப பெரிய அளவில் பிரச்சனை கிடையாது. அப்படியே இருந்தாலும் அது எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு தான் இருக்காங்க. காரணம், பெரும்பாலான கிரக அமைப்புகள் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சாதகமாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. மாத கிரகங்களின் அடிப்படையில் ஒரு சில மாதங்களில் கொஞ்சம் நெகட்டிவான அமைப்புகள் இருக்கிறதுனால சில மாதங்களில் கொஞ்சம் அப்பப்போ ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருப்பாங்க. ஆனால் அதன் பிறகு நல்ல விஷயங்களை அவங்க பார்த்துக்கிட்டு வருவாங்க. அதனால் சில காலகட்டங்களுக்கு ரொம்பவுமே அதிகமாக அவங்களுக்கு அலைச்சல், டென்ஷன் அதிகமாக இருக்கும். ஆனாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டதுக்கு பலன் இருக்குது அப்படிங்கிற நிலைகளில் விருச்சிக ராசிக்காரங்க, விருச்சிக லக்னக்காரங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப டென்ஷன் கொடுக்கறது ஜீவன அமைப்புகள் தான். தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரியான மன அழுத்தத்தை அதிகம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா என்ன தான் டேலண்ட்டாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெகக்னிஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு வருத்தமும் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனாலுமே விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டம், யோகம் போன்ற நிலைகளில் அவங்க சில நல்ல ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களை, அதுவும் குறிப்பாக பொருளாதார ரீதியாக ஆதாயம் பெறக்கூடிய விஷயங்கள் அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவனத்தின் மூலமாக வருவாய் அப்படிங்கிறத காட்டிலும் மற்ற விஷயங்களால் பெறக்கூடிய ஆதாயம் அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்குது. அதனால் ஏதோ ஒரு வகையில் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னக்காரங்க அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு வந்துட்டு தான் இருக்காங்க. நார்மலாக செய்யக்கூடிய வேலைகளில் அலைச்சலே இருந்தாலும் கூட அதற்கேற்ற பலன்கள் பின்னாடியாவது அவங்க பார்த்துட்டு வர்றாங்க. பட் ஜீவன அமைப்புகள் அப்படின்னு வரும்போது அது கொஞ்சம் கண்ணுக்கு தெரியறதில்ல. பெரும்பாலான விஷயங்கள் ரொட்டீனாக போய்கிட்டே இருக்குது. என்னென்ன விஷயங்களை செய்கிறோம், பட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாற்றம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அதில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஆனாலும் அதுக்கு பதிலாக வேறொரு விஷயங்கள் மூலமாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. சுருக்கமாக சொன்னால் கடமையை பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏதோ ஒரு விஷயங்களை செய்ய போக அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் மூலமாக ஆதாயம் அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டு இருக்குது. அதனால் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக பெருசாக குற்றம் குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பெரும்பாலான விஷயங்கள் நல்லபடியாக போயிட்டு தான் இருக்குது. அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். அதே போல் நிறைய நேரங்களில் கொஞ்சம் உணர்ச்சி வயப்படக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். ஆசை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். குறிப்பாக இந்த காதல் விஷயங்களில் மூழ்கி இருக்கக்கூடிய தன்மை விருச்சிகத்துக்கு அதிகம் உண்டு. இன்னும் கிளியராக சொல்லணும்னா பற்று, பந்தம், பாசம் போன்ற விஷயங்களை அதிகம் விரும்பக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு, விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இருக்குது. லக்னத்தை காட்டிலும் ராசிக்கு அதிகமாக இது வேலை செய்யுது. அதனால் விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் யாரோ ஒருத்தங்க மேலே அளவு கடந்த அன்பு, பாசம் அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்கும். மேலே அவங்கவுங்க வயது நிலைக்கேற்ப இந்த பற்று, பாசம் அப்படிங்கிறத தவிர்க்கவே முடியாது. இளம் பருவத்தில் இருக்கிறவங்கெல்லாம் யாரோ ஒருத்தங்க மேலே கண்டிப்பாக காதல் வலையில் விழுந்திருப்பாங்க. குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் மேலே பாசம், பற்று அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்கும். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆசைகளை ஊக்குவிக்கக்கூடிய காலகட்டமாக இது இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட நிலைகளில் இந்த சனியினுடைய மாற்றம் அப்படிங்கிறது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான நிலைகளாகத்தான் பார்க்கப்படும். பெரிய அளவு தொல்லைகள் கிடையாது. பெரும்பாலும் வழக்கமான அமைப்புகள் தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பெரிய அளவு சிக்கல் கிடையாது. ஆல்ரெடி விருச்சிக ராசிக்காரங்க இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் அடுத்த 2 வருடம் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்கும். இன்னும் சொல்ல போனால் முன்னாடி இருக்கிறத விட இன்னும் ஒரு படி முன்னேறி போவீங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்வாதாரத்திற்கு தேவையான அத்தியாவசியமான முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். அவங்கவுங்க வயது நிலைகளுக்கேற்ப இந்த மாற்றங்களை கண்டிப்பாக பார்த்து வருவீங்க. படிக்கிறவங்க நல்ல படிப்பு வாசனை பெற்று அதன் மூலமாக முன்னேறக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். வேலைக்காக காத்திருக்கிறவங்க நல்ல வேலை வாய்ப்புகள், சுக வாய்ப்புகள் ஏற்பட்டு வரும். திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு திருமண விஷயங்கள் நல்லபடியாக பூர்த்தி ஆகும். குழந்தை பாக்கிய அமைப்புகள் சிறப்பாக இருக்குது. குறிப்பாக இந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனியினுடைய மாற்றம் இந்த திருமண விஷயங்கள், குழந்தை பாக்கிய அமைப்புகள், கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே மிக மிக அற்புதமான வகையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இவங்க மூலமாகவே யோக பலன்களை பார்க்கக்கூடிய அமைப்புகளும் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னக்காரங்களுக்கு உண்டு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க, கொஞ்சம் அளவாக ஆசைப்படுங்க. இந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் அன்கண்டிஷனல் தான். அவங்களுக்கு ஒரு லிமிட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியாது. கோபத்தை காட்டினாலும் அளவுக்கு மீறி காட்டிடுவாங்க, பாசத்தை காட்டினாலும் அளவுக்கு மீறி காட்டிடுவாங்க.
ஆசை ஏற்பட்டாலும் அளவுக்கு மீது அவங்களுக்கு ஏற்படும். பற்றற்ற நிலையை நோக்கி போனாலும் அவங்க அப்படித்தான். இது அவங்களுடைய ஆசைகளை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறதுனால எல்லையில்லாத அளவுக்கு அவங்களுடைய ஆசைகளை அவங்க வளர்த்துப்பாங்க. அதனால் கொஞ்சம் லிமிட்டாக பாதுகாப்பாக இருங்க. எல்லாத்து மேலேயும் ரொம்ப ஓர ஆசைப்பட வேண்டாம். அதை ஒன்றை மட்டும் கொஞ்சம் கவனம், ஏன்னா கண்ட்ரோல் இழந்துடும். ஏன்னா பொதுவாகவே 10 நாள் பசியோடு இருக்கிறவங்களுக்கு 11 நாள் பழைய சோறு கிடைச்சா கூட அந்த சோத்தை ஆரவாரம் பண்ணிடுவாங்க. உண்மையாக சாப்பிட முடியாது. இயற்கை விருட்சத்தினோட இயல்பும் அப்படி தான். ரொம்ப நாள் தொடர்ந்து கஷ்டப்பட்டே இருக்கும். திடீர்னு வாழ்க்கையில் ஒரு சில நல்ல விஷயங்களை பார்க்கும் பொழுது அவங்களும் அங்கே உணர்ச்சி வயப்படக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுடுது. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதில் கொஞ்சம் சுதாரித்து கவனமாக இருக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இடையில் வரக்கூடிய இந்த மாதிரி நல்ல விஷயங்களால் பழசு எல்லாமே மறந்துடுவோம். நம்ம கண்ட்ரோலையும் கொஞ்சம் இழந்துடுவோம். ஆனால் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல, எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் பின்னாடி எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறது. மற்றபடி சனியினுடைய இந்த மாற்றம் அப்படிங்கிறது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் சாதகமான நிலைகளிலே இருக்குது. அதுவும் குரு பார்வையிலேயே இருக்கிறாங்க. ராசி நிலையும் சரி, லக்ன ரீதியாகவும் சரி, சனி ஒரு சாதகமான நிலைகளை தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மற்ற கிரகங்களுடைய அமைப்பும் உங்களுக்கு நல்லபடியாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பிரிவுகளில் சங்கடங்கள் அப்படிங்கிறது இல்லை. வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலையை நோக்கி முன்னேறி போயிட்டு தான் இருப்பீங்க. ரொம்ப ஓவர் சென்டிமெண்ட் ஆகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. குடும்ப வாழ்க்கை சாதகமாகவே இருக்கும். குடும்ப உறவுகள் வகையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். எந்த உறவாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கிட்டையுமே ஒரு இணக்கமான சூழலை தான் பார்த்துட்டு வருவீங்க. குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள், காரியங்கள் இந்த காலகட்டங்கள் சிறப்பாகவே இருக்கும். குழந்தைகளுடைய முன்னேற்றம், வாழ்க்கை துணையினுடைய முன்னேற்றம் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் பார்க்க முடியும். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டுவாங்க. ஆனால் விஷயங்கள், காரியங்கள் வகையில் கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய நிலைகள் என்பது உண்டு. அதாவது மாணவர்கள் எல்லாத்துலேயுமே ரொம்பவுமே சூட்டிப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். இது வரைக்கும் ஏதோ அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டாங்க. பட் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள் கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்தும். ஸோ மாணவர்கள் அந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் ராசியின் அடிப்படையில், லக்ன ரீதியான அடிப்படையில் விருச்சிகம் அப்படிங்கிறது பலம் பெற்ற நிலையில் தான் செயல்படுது. ஸோ வரக்கூடிய அந்த சவால்களை சந்திக்க தயாராக இருப்பீங்க. அதில் உங்களுடைய திறமை அப்படிங்கிறது வெளிப்படத்தான் போகுது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. போதும். கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம். ஸோ கவனம் எடுத்துக்கோங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு அனுசரணையாக இருக்குது. அதை கடந்த 2 வருடங்கள் ஒப்பிடும்பொழுது அடுத்த 2 வருடங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக கை கொடுத்துட்ருக்கும். பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் இருக்காது. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்களில் திடீர் அதிர்ஷ்டம், யோகம் போன்ற விஷயங்கள் இருக்குது. சில கைமாத்தல்கள் போன்ற விஷயங்கள் மூலமாக ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க. குறிப்பாக இந்த வீடு, நிலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாயம் தரக்கூடிய நிலைகள் என்பது உண்டு. மொத்தத்தில் இந்த சனியினுடைய மாற்றம் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களும் சாதகமாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது. வேலை அலைச்சல், டென்ஷன் போன்ற விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால் உங்களுடைய காரியங்களில் அவசரப்படாதீங்க. கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போங்க. மற்றபடி உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சந்தோஷமான நிலையை கொடுத்துட்டு வருது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.